வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குக்கர்ல எண்ணெய் விட்டு காஞ்சிட்டு இருக்கு. கடுகு, வெந்தயம், சீரகம். இன்னைக்கு சமையல் வந்து முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், கிருத்திகை, ஒரு 3 காஞ்ச மிளகாய். ரெண்டும் குழந்து வரட்டும். பொரிஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம். முள்ளங்கி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி, முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஏற்கனவே மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்ச பருப்புல கொட்டி இப்போ வந்து தக்காளி, வீட்லயே காய்ச்ச தக்காளி இது. ஏன் இப்போ வதக்காம போடுறீங்கன்னு கேட்பீங்க. கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்ம செய்யறது வந்து ஒரு இதுவாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. இது தக்காளி அப்படி தெரியும். வெந்து வந்துடும். அப்படி நம்ம வெயிட் போட்டோம்னா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து 2 டீஸ்பூனு தனியாத்தூள் போடுறேன். சாமான்லாம் போட்டு அரைச்ச தனியாத்தூள். நான் ரெகுலராகவே அப்படிதான் செய்வேன். இது வந்து மிளகாத்தூள் வந்து சும்மா 1 டீஸ்பூன். சால்ட் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப சால்ட்டு எப்பவுமே கம்மியா போட்டுக்கோங்க. தேவைப்பட்டா இதை போட்டுக்கலாம். புளி இந்த அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போடுறேன். இது அப்படியே டிசால்வ் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகா, நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா ஒரு 2 போட்டிருந்தாலும் போட்டுக்குவோம். நான் பச்சை மிளகா தவிர்க்கணும்னு ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போ வந்து
மூடி வெயிட் போட்டு ஒரு முள்ளங்கி வந்து சீக்கிரம் குழையாது, அதனால ஒரு 4-5 சவுண்டு கூட விடலாம். இது எங்கள் குக்கரில், உங்கள் குக்கரில் எவ்வளோ சவுண்டு விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ மூடிடலாம். சாம்பாருக்கு எல்லாம் போட்டு வச்சு மூடிட்டு வெயிட் போட்டுடுறேன். அப்புறம் பார்க்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். கடுகு வெடிச்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டு காய் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு. மிளகாத்தூள், இது வந்து வெறும் மிளகாத்தூள். இது வந்து 1 டீஸ்பூன் போட்டு. சால்ட்டு, இதுக்கு ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி பூண்டு விரும்புகிறவங்க ஒரு 3-4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அரைச்சி எல்லாம் போடக்கூடாது, தட்டி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பெருங்காயம் போட்டு தான் செய்ய போகிறேன். பெருங்காயம் இந்த வைரஸ் இருக்கிற காலத்துல அடிக்கடி வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. பட் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு கூட தயிர், ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் சூடு, அதனால தான் நான் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறேன். முள்ளங்கி வந்து ஹீட் கிடையாது. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் மீடியம் ஹையில் வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா காய வெந்துடும். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில பாதி மூழ்கிற அளவுக்கு காய வைக்கணும். மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் காய் வெந்துடும், கொஞ்சம் காய் வேகாது. அதனால நல்லா இது பண்ணிட்டு ஃப்ளாட் பண்ணிட்டு அப்புறம் தட்டு போட்டு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஹையில் வச்சிடணும்.
முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில். இப்போ நீங்கள் பார்த்த சாம்பார், முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. கொஞ்சம் சாதத்தில், சுடு சாதத்தில் நெய் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இதுவும் ஆயிடுச்சு, சமையல் ஆயிடுச்சு. அப்புறம் அப்பளம், தயிர், ரசம், ஊறுகாய். இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால இதுதான் இன்றைய எங்களோட சமையல். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எங்கள் குலதெய்வ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அது வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால நான் பொதுவாக எல்லாருக்காகவும் குலதெய்வத்தையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.